ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிட் பெட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ரிட் பெட்டிஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது ரிட் மனு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து கொஞ்சம் அடிப்படை உரிமைகளை வந்து தந்திருக்கு. அந்த அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படும் போது நம்ம வந்து அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்காக நம்ம வந்து கோர்ட் அணுகி ஒரு மனு கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிட் பெட்டிஷன் வந்து யாருக்கு எதிராக கொடுக்கலாம் அப்படின்னா, அரசு, அதுக்கப்புறம் வந்து அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு மேலே வந்து இந்த ரிட் பெட்டிஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த ரிட் பெட்டிஷன் வந்து எங்கே கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம கீழமை நீதிமன்றங்களில் வந்து கொடுக்க முடியாது. ஒன்று வந்து ஹை கோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட், இந்த ரெண்டு கோர்ட்டில் தான் வந்து இந்த ரிட் பெட்டிஷன் வந்து கொடுக்க முடியும். மற்ற இடத்துல வந்து இந்த ரிட் பெட்டிஷனை வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து மொத்தம் வந்து 5 டைப் இருக்குது. அதாவது நம்ம உரிமைகள், அது நம்மளோட நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து மீறப்படுறது வந்து எப்படி அப்படிங்கிறத பொறுத்து 5 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஹேபிஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹேபிஸ் கார்பஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆட்கொணர்வு மனு. அதாவது ஒருத்தரை தவறுதலாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனாலவோ, இல்லை வந்து ஒருத்தர் காணாமல் போயிட்டாரு, இல்லை யாராவது ஒருத்தர் அவரை கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து நம்ம இந்த ஹேபிஸ் கார்பஸ் மனு வந்து கொடுக்கலாம். அப்போது அங்கே இருக்கிற நீதிமன்றம் இல்லை நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட காவல் ஆணையருக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஹேபிஸ் கார்பஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஆட்கொணர்வு மனு. இது வந்து போலீஸ் வந்து அவங்கள இல்லீகலாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து வேறு யாராவது கடத்தி வச்சுருக்காங்கனாலும் சரி, இந்த ஹேபிஸ் கார்பஸ் மனு வந்து நம்ம தாக்கல் செய்யலாம். இந்த ஹேபிஸ் கார்பஸ் மனு வந்து யார் தாக்கல் செய்யலாம் அப்படின்னா, இது வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர், அதாவது தொலைஞ்சு போன நபரோட உறவினர்கள், நண்பர், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பண்ணலாம். இல்லை வந்து யாரோ ஒரு பொதுநல வழக்கு தொடர்றவங்க கூட வந்து அவங்க வந்து யாரோ ஒருத்தர் சொசைட்டியில் நல்லா பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க, அவங்க காணாமல் போயிருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வந்து இதை தாக்கல் செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறதுனா, அரசு அதிகாரிகள் யாராவது வந்து அவங்களோட கடமையை செய்ய தவறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள அந்த கடமையை செய்ய சொல்லியோ, இல்லை வந்து அவங்க வந்து அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறப்போ, அதை வந்து ரொம்ப தவறுதலாக பயன்படுத்துகிறப்போ, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம வந்து ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இதை வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் டைரெக்டாக பாதிக்கப்பட்டவங்க வந்து கொடுக்கறக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அரசு அதிகாரி அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை வந்து ஒரு தொல்லை பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம இதை பண்ணுறதுக்கு வந்து பண்ணலாம். இல்லை அவர் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு தரணும், அந்த வேலையை செஞ்சு தராமல் அவர் காலம் தாமதம் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அரசு வந்து ஒரு நிலத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கையகப்படுத்தக்கூடாது, இல்லை வந்து அரசு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து ஏதாவது வந்து ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொக்கோகோலா ஃபேக்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆறுலேருந்து வந்து தாமிரபரணி ஆறுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தண்ணியை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து என்னென்னா ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் அப்படிங்கிற ஒரு மனு வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது வந்து வேலிடாக இருக்கிற பட்சத்தில் நீதிபதிகள் வந்து அதை விசாரித்து அதை வந்து நம்ம தடை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ரிட் ஆஃப் கோ வாரண்டோ. ஸோ இந்த கோ வாரண்டோ அப்படிங்கிறது என்னென்னா, ஒருவருக்கு அரசு ஊழியராக வந்து இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு பேர் வந்து ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து எதன் அடிப்படையில் அவரை வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து போட்டீங்க அப்படின்னு கேட்குறதும் வந்து ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்கிற பட்சத்தில் வந்து கோர்ட் வந்து எதுவும் தலையிடாது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி போட்டீங்க அப்படின்னா அரசுக்கு வந்து கேள்வி கேட்கும். ஸோ அரசோட கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் வந்து அதிகமாக வந்து தலையிடாது, ஒரு சில இடத்துல தலையிடாது. ஆனால் அவருக்கு தகுதி இல்லாத பட்சத்தில் அவரை வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அவருக்கு தகுதி இருக்குது, ஆனால் வந்து சொந்த விருப்புனால அவர் வந்து எப்படி இந்த போஸ்டிங்க்கு வந்தார் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது வந்து அரசோட கொள்கை முடிவு. ஒரு உதாரணத்துக்கு 2 IAS இருக்காங்க, 2 IASமே வந்து IAS கிளியர் பண்ணிட்டு வர்றவங்க.
ஸோ அதில் ஒருத்தர் வந்து நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறக்காக அவரை தான் வந்து அந்த போஸ்டிங்கில் போடணும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த 2 பேத்துக்குமே தகுதி இருக்கிறப்போ எந்த 2 பேர்த்தில் யாரை வேணாலும் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்து நியமிக்க முடியும். ஸோ அதில் வந்து நம்ம தலையிட முடியாது. ஒருவேளை ஒருத்தர் ஐஏஎஸ் இருக்காரு, ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் இல்லை, ஸோ அதில் வந்து ஐஏஎஸ் கிரேடர் தான் அந்த போஸ்டிங் அப்படிங்கிறப்போ ஐஏஎஸ் இல்லாமல் இன்னொருத்தரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கேட்க முடியும். ஸோ அதுதான் வந்து ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ரிட் ஆஃப் செர்சியோரரி அப்படின்னு சொல்கிறோம். ரிட் ஆஃப் செர்சியோரரி அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது கீழமை நீதிமன்றங்கள் வந்து நீதியை வந்து தவறுதலாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒழுங்குபடுத்தவோ இல்லை சீர்படுத்தவோ வந்து நம்ம கொடுக்குறதா வந்து செர்சியோரரின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கீழமை நீதிமன்றங்களை தவறான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இதை வந்து ரிட்டை வந்து நம்ம தாக்கல் செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழமை நீதிமன்றங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விசாரித்து அது வந்து தவறுதலாக இருக்கிற பட்சத்தில் அதை மாற்ற மாதிரி வந்து செய்வாங்க. ஸோ நம்ம அப்பீல் செய்கிற மாதிரி தான் வந்து இதுவும் வந்து ஒரு டைப்பு. ஸோ இந்த ரிட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து நிறையா பீப்புளுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து வர முடியும். ஸோ என்ன இதில் ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஹைகோர்ட்டில் தான் வந்து நம்ம தாக்கல் செய்ய முடியும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மதுரையிலையோ இல்லை வந்து சென்னையிலையோ தான் வந்து தாக்கல் செய்ய முடியும். ஸோ இதுக்கு வந்து அதிக செலவலாகாது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம் கூட வந்தது. அந்த ஜெய் பீம் படத்தில் வந்து சூர்யா வந்து இந்த ஹேபிஸ் கார்பஸ் அப்படிங்கிற மனு தான் வந்து தாக்கல் செஞ்சிருப்பார். அந்த ஒருத்தர் காணாமல் போயிருப்பார். அவரை வந்து காவல்துறை வந்து உடனே வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கல் வந்து செய்வாங்க. அதாவது ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து அந்த படமே வந்து ஸ்டார்ட் ஆகி இது வரும். அது ஒரு உண்மை சம்பவம் கூட. ஸோ அப்போது நம்ம இந்த ரிட் மனு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.